ஹாய் மக்களே, இன்னைக்கு கோதுமை மாவில் வீட்டில் அரைச்ச கோதுமை இது கோதுமை மாவில் முறுக்கு பட்டர் முறுக்கு எப்படி சுடலான்றதை பார்ப்போம். முதல்ல இட்லி சட்டியில் ஒரு கோடளவு தண்ணி வச்சுட்டு இதை நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது, வெறுமனே அப்படியே ஆவியில் வேக வைக்கணும். மூடி வச்சுருவோம். வெந்த பிறகு பார்ப்போம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு வெந்துருச்சா பார்ப்போம். ஆனால் நான் துணி போடலை. துணி போட்டால் போடலைன்னா தண்ணி வடியணுவாங்க. நான் போடாமலே தான் செஞ்சேன். நல்லா வெந்துருச்சுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா வெந்துருச்சுங்க, இட்லி மாதிரி இருக்குது. இப்போ இது நான் ஆறினோன்னா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிப்போம். ஆறினோன்னா உதுத்து விட்டுருணுங்க. உதுத்து விட்டுட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கலாம் கோதுமை மாவை. பட்டர் முறுக்கு செய்ய நல்லா தயாராகிடுச்சுங்க. மாவு நல்லா நைஸாக இருக்குது. இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. வேக வச்சு ஆறி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் பிள்ளைங்களுக்கு உடனே ஒரு கையை அள்ளி போட்டு டக்குன்னு சுட்டு கொடுக்கலாம் பட்டர் முறுக்கு. ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம். இப்போ அளவு 1 கப்பு 1.5 கப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்து காட்டுறேன். 1.5 கப்பு மாவுங்க, கோதுமை மாவு. இது எவ்வளோ பொட்டுக்கடலை சேர்ப்போம். இப்போது ஒரு அரை கப்புங்க, அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதில் ஓமமும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நைஸான பகுதியை மட்டும் போட்டுப்போம். இது பட்ரு, பெருங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம். இதை நைஸாக பொடி பண்ணின்னு வந்துடுவோம். இதில் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணியாச்சு, இதை போட்டிருப்போம். மிளகுத்தூள், பெருங்காயம், இந்த ஓமமும் சீரகத்தையும் 2 கையில் நல்லா ஒரு மாதிரி நுணுக்கி நசுக்கி போடணும். கையிலே நல்லா கசக்கிட்டங்க. இது அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த பட்டரை கொஞ்சம் உருக்கிடுவோம். லேசாக உருக்கிட்டு இதில் ஊற்றுவோம். தேவைப்படுற அளவு ஊற்றிங்க, ரொம்ப ஓவராக ஊற்றாதீங்க. 1 டீஸ்பூன் அளவு போதும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு இருக்கும். ஒரு 250 கிராம் மாவு இருக்கும். இதுக்கு பார்த்து உப்பு போட்டுங்க. முதல்ல இதில் நல்லா கையிலேயே நல்லா கலக்கிப்போம் இந்த மாவை. இந்த பட்டர் நல்லா உருக்கிடுச்சுங்க. இது இவ்வளோ போதும். இவ்வளோ போதுங்க, 1/4 கிலோக்கு. இதுக்கு மேலே ஊற்றாதீங்க. காரத்துக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுங்க. இது குழந்தைங்க தின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பெப்பர் பவுடரே போதும். இதை நல்லா இந்த ஆயிலு, இந்த போட்டுருக்கிற பொருட்கள் எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு லேசாக ஒரு ஓட்டு ஓட்டிங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த 200 மில்லி தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிப்போம், தேவைப்படும். நல்லா ஏன்னா இது வேக வச்ச மாவுன்றதுனால ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எந்த மாவும் போட முடியாது. நான் முதலே சொல்ல மறந்துட்டேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு கொஞ்சம் அள்ளி வச்சுக்குங்க பிசைறதுக்கு முன்னே. நான் மறந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டேன். அப்போ முன்ன பின்ன ஆச்சுன்னா கூட நீங்கள் அந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா முறுக்கு மாவு பதத்தில் நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு 200 மில்லி தண்ணி எடுத்தேங்க. இவ்வளோ தண்ணி மீதி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைவோம் இதை. அந்த தண்ணி ஊற்றலைங்க, மீதி இருக்குது அந்த தண்ணி. இந்த ஒரு டம்ளரில் ஃபுல்லாக முக்கால்வாசி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி, 10 மில்லி தண்ணி இருக்குது. இதுதாங்க பக்குவமாக பிசைகிறது.
இப்படி இருக்கணுங்க. கை எப்படி உள்ளே போகுது பார்த்தீங்களா? தண்ணி பார்த்து ஊற்றுங்க, பொறுமையாக பேசிங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுப்போம். நான் அந்த அச்சு தாங்க எடுத்துருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்களா மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி வந்து கோதுமைலாம் எப்படி இருக்கும், பிசைஞ்சா அப்படியே ஜவு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பிச்சா எப்படி வருது பார்த்தீங்களா? இதுதான் பக்குவம். இந்த குழலில் போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பிழிஞ்சிடுவோம். பார்த்தீங்களா? அப்படியே மேலே எலும்பு வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் பட்டர் முறுக்கு. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு தரலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க, நிறைய செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு கிளாஸ் மாவு எடுத்திங்களா, கொஞ்சமாக செய்து கொடுக்கலாம். நல்லா எண்ணெய் வடிஞ்ச உடனே ஒரு தட்டில் போடுவோம். எலும்பு மேலே வந்துருச்சிங்களா? இப்போ அந்த தண்ணி சலசலப்பு அடங்கினோன்னா நம்ம வந்து எடுத்துடணும். இது வந்து பட்டர் முறுக்குன்றதுனால அப்படியே நல்லா வந்து கரையும். முறுக்குனா முறுக்கு சுடுற மாதிரினா நீங்கள் பொட்டுக்கடலையே இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். வர அடங்கிடுச்சிங்களா? இப்போ எடுத்துடணுங்க. எடுத்துடலாம். பட்டர் முறுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது இந்த பட்டர் முறுக்கு பார்த்தீங்கன்னா வயசான கிளவி கூட சாப்பிட்லாம். நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்படி நொறுந்து பார்த்தீங்களா? மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஆறணுன்னா இன்னும் மொறுன்னு இருக்கும் பாருங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம், எது வேணா போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஓமம் போட்டு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பொருள் இது, ஸ்நாக்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.